புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்த பின்னால் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வேறு அலுவல்கள் காரணமாக வந்த நான் உங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை அறிவாலயத்திலே சந்தித்து நான் எனது கட்சியினுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்தேன். எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம் எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்து, எனது பேச்சிலிருந்து, எனது அரசியல் பயணத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த மதவாத சக்திகள் கொஞ்சம் எப்படி வளர்ந்தது. பர்டிகுலராக நான் பிஜேபி தான் சொல்றேன். திரு அண்ணாமலை என்கின்ற அன்பு நண்பரால் பிஜேபி கொஞ்சம் அப்படி மேல வந்தது. எடப்பாடியை தற்கொலைன்னு சேலஞ்ச் பண்ணாரு. 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, கட்சி அவ்வளவுதான்ச்சு. அது பிஜேபி கெட்ட நேரம் அவரை காலி பண்ணிட்டாங்க. அவர் அந்த பதவியில் வைக்கல, விடல. சோ அது எப்படியாவது உள்ளே வர துடிக்கிறது. பாரதிய ஜனதா கணக்கின்படி அதிமுகவை அழிக்க வேண்டும். 4 பிரிக்கணும், 5 பிரிக்கணும், 6 பிரிக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் சேர விடக்கூடாது. அப்படிங்கிறது அவர்கள் எடுத்த முயற்சியில் மாபெரும் வெற்றியை பெற்று விட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன். எதை இலக்காக நினைத்தார்களோ, ஒரு ஸ்டேட்ல எந்த கட்சியெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க எய்ம் பண்ணது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா தலைவராக கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மான் வழிவந்த இந்த இயக்கத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஓரளவுக்கு அதில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு அதை சக்சஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே மதசார்பற்ற RSS சங்கி பரிவாரர், RSS சங்க பரிவார் யாரும் வரக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில், ஒரே நோக்கத்தில் தான் அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து நான் எனது நிர்வாகிகளுடன் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இதுதான் நடந்துச்சு. இதை கேட்கறதுனா கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்துவிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் போய் பழனிசாமியை பத்தி பேசுறதை விட கூட இருந்து எனக்கு தான் தெரியும் பழனிசாமி யார் என்னன்னு சொல்லி. ஆகவே கொஞ்சம் எஞ்சிய மிஞ்சிய ஓட்டுகளை எல்லாம் இல்லாம பண்ணிவிட முடியும். 20% இருக்குன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ரொம்ப கேவலம். அதுதான். நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஆட்சிக்கு வருவேன் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. அதான் சொல்லணும். அது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு கூட்டணியை அமைக்கிறது, கூட்டணியை அறிவிக்கிறது. இன்னும் போய்கிட்டு இருக்கு சில கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள். ஆனா பழனிசாமிக்கு யார் அறிவிக்கணும்? டெல்லியில இருந்து அறிவிக்கணும். முதல்ல சொன்ன 70 இடங்களை, 75 இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முடிவாகல. டெல்லியில போய் சூட்கேஸ் எடுத்துட்டு போய் அலையிறார் ரோடு ரோடா. என்னங்க பண்ணிட்டோம் சொல்லுங்க, எவ்வளவு சீட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. எப்பொழுதாவது உண்டா? போயஸ் தோட்டத்து வாசலிலே வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். 4 சீட்டு 5 சீட்டுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் தாய் இருந்த பொழுது. இன்னைக்கு நிலைமையே மாறி டெல்லியில போய் பிச்சை எடுக்கின்ற ஒரு அவலமான நிலையை பழனிசாமி உருவாக்கி விட்டார். ஆனா இந்த கட்சி இன்னும் ஸ்ட்ராங்கா தானே. திமுக தேசிய கட்சியான காங்கிரசினுடைய எவ்வளவு கொடுக்கணும் சீட்டு போகணுன்றத அவர் தானே முடிவு எடுக்கிறார். திமுக தானே முடிவு எடுக்குது. அந்த அதெல்லாம் போயிடுச்சுங்க. அதிமுக கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டார் இவர். ஆகவே அவர்கள் சொல்ல வேண்டும், இவ்வளவு சீட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ண பழனிசாமி, நீ வந்து இதுவரை இந்த நிமிடம் வரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியோ, அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் அமித்ஷா போன்றவர்களோ பழனிசாமி முதல்வர்னு சொல்லியிருக்காங்களா? இந்த கூட்டணியுடைய முதல்வர் பழனிசாமின்னு சொல்லியிருக்காங்களா? இங்க யார் யாரோ அறகுறை சொல்றதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. அவர்கள் சொல்ல மாட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தான் முடிவு செய்யும் சொல்லுவாங்க. ஆகவே அதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் பழனிசாமி பிஜேபி முதுகுல குத்துலாமா, பிஜேபி பழனிசாமி முதுகுல குத்துலாமா அப்படின்னு வரும். ஏற்கனவே
நம்ம 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 நண்பர்கள்லாம் அட்வைஸ் பண்ணி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அடியார கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை தேமுதிக அங்க போயிடுக்குமா இருந்தால் ராஜ்யசபாலாம் தரமாட்டார், முதுகுல குத்திடுவார்னு சொல்லி அழகா அனுப்பிச்சு வச்சாங்க. அவர் சொன்ன கமிட்மெண்ட் படி ராஜ்யசபாவும் கொடுத்துறாரு. எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாரு நீங்க நாளைக்கு தெரிஞ்சிடும். திமுக ஏமாத்தல, தேமுதிகவில் ஏமாத்தல. திமுக இங்க இருந்து ஏமாத்திருப்பான், 100% ஏமாத்திருப்பாங்க. இப்ப ஆள் தேடுறாரு முதுகுல குத்துறதுக்கு யார் கிடைப்பாங்க, யாரை குத்தலாம். வேலுமணியை கேட்டுட்டு இருக்காரு, தங்கமணியை குத்து. ஒரே அரிப்பா இருக்கு. யாரையாவது முதுகுல குத்தணும், நான் என்ன பண்றது சொல்லுங்க. இல்ல என் நண்பர் கேட்கிறார், நல்ல இடம் கிடைக்கலையா அதிமுக என்ன மன்னிக்கணும். இதே இடத்துல உட்காந்து நீங்களும் இருந்தீங்க, எனக்கு நினைவு இருக்கு. அதிமுக அவரோடது இல்லை சார். பழனிசாமி என்ன மன்னிச்சிருங்க, பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி என்ன வந்து வீட்டை தேடி கூப்பிட்டா கூட போக மாட்டேன். எனக்கு அந்த அரசியலே வேணாம். பழனிசாமி எங்களுடைய பொது எதிரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா பெயரையும் யார் சொல்லுகிறார்களோ, இந்த பானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியை யார் ஏந்துகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் அரசியலில் ஒரு எதிரி இருப்பாரு. ஆனால் பொது எதிரி பழனிசாமி தான். எனக்கு காலையில் ராஜ்யசபா தரேன், எம்எல்ஏ தரேன் கூப்பிட்டா தவறி கூட போக மாட்டேன் பிரதர். அந்த அரசியலே வேணாம், வீட்டுக்கு போவேன். பழனிசாமி என்றால் முகத்தை பார்க்கறதுக்கு நான் தயாரா இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு துரோகியை உலக அரசியல்ல பார்க்க முடியாது. ஒரு பச்சை துரோகி என்பதிலே மாற்றுக்கிறது. அரசியலில் இருந்து அகற்றி தூக்கி எறியப்பட வேண்டிய நபர் அவர்.